ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பற்றின வீடியோ தான். பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம் அப்படி சொல்லலாமா. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா தெரியுதான்னு தெரில, இருந்தாலும் காட்டுறேன். சப்போஸ் இது வந்து தெரியலன்னா நான் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவை ஆட் பண்ணி சைடில் போட்டுறேன். ஸோ இதோட நேம் வந்து டிசையர் அப்படின்ற ஒரு பிராண்டு, வெனிலா ஃப்ளேவரு. வந்து எப்படி எனக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை, ஃப்ரீயாக ஓசியில் வந்தது. அதாவது ஓசியில் வந்ததுன்னா ஸ்பான்சர்ஷிப்லாம் கேட்டேன். ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சேனல் இன்னும் அவ்வளோ ரீச் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் ரீச் ஆகும் நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓகே, அதை விட்டுருங்க. இது வந்து எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெர்ஃப்யூம் வாங்கினா ஒரு பெர்ஃப்யூம் வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற கான்செப்டில் தான். ஃப்ரீ என்கிட்ட தட்டிட்டான். அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை அவனுக்கு வச்சுக்கிட்டான். ஸோ 2 ஃப்ளேவர் வந்துச்சு. ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, இன்னொன்று வெனிலா ஃப்ளேவரு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிராண்டு, ஃபேமஸான பிராண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு நார்மலான ஆவரேஜான பிராண்டு தான். பிராண்ட் நேம் டிசையர், இது நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. இந்த பெர்ஃப்யூம் வந்து சரி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இதில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இதோட ரேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 450 போட்டிருக்கு. ஒரு பீஸோட வேல்யூ வந்து 415 போட்டிருக்கு. ஃப்ரெண்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான் வாங்கினா. பை 1 get 1 ஃப்ரீன்ற ஆப்ஷனில் 200 தான் வாங்கினா. ஸோ இது வந்து ஒரு நல்ல டீலாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பெர்ஃப்யூமும் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் மட்டமான குவாலிட்டி மாதிரிலாம் எனக்கு தெரில. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே எனக்கு பெர்ஃப்யூமில் எல்லாத்துக்குமே ஒரு சிமிலரான ஒரு அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுன்னு இருக்கும். அது கூட ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். அதில் வெண்ணிலா ஃப்ளேவர்னு கொஞ்சம் போட்டிருக்காங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவே. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்கள் பாடியில் போட்டு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் நல்ல ஸ்மெல் இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம், அவ்வளோதான். அது என்ன ஃப்ளேவர்லாம் கண்டுபிடிக்க. ஸோ அப்படி தான் இருக்குது இந்த ஃப்ளேவர், இந்த சென்ட்டு, இந்த நான் பேசிக்காக பெர்ஃப்யூம்ன்றதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் மொத்தமே நான் 3 தடவை தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபாகுன்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுது. ஃபாகுன்னு அது என்ன ஃப்ளேவருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது வந்து பார்க் அவென்யூ ஓஷியன்னு ஒரு ஃப்ளேவர். பார்க் அவென்யூ பிராண்டு ஓஷியன்னு ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணேன். அது வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து ஓரளவுக்கு ஷட்டிலாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல. அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் நான் ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யூஸ் பண்ணதுனால இதை பற்றின ரிவ்யூ கொடுக்கலான்னு தோணுச்சு. அதனால தான் நான் சொல்லலாம். பாடி ஸ்ப்ரேன்ற இதுலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பாடி ஸ்ப்ரே ரொம்பலாம் கிடையாது, சின்னதாக சொல்லிக்கிறேன். இது வந்து இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, என்னையிலேருந்து நம்ம வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படின்றத நீங்கள் இப்போயே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இப்போ மறுபடியும் அடுத்த செகண்டில் சொல்லிடுறேன்ல, அதனால் சரி ஓகே நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்லேருந்து இந்த பெர்ஃப்யூம்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஜிப்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்களே, இந்து சமவெளி நகரின மக்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க பெர்ஃப்யூம்ன்ற ஒரு விஷயத்தை. அவங்க பூக்கள்ல இருந்தும் செடியிலேருந்து இலையிலேருந்து போயிடுச்சு ஒரு ஜூஸ் மாதிரி இருந்து அதை தான் ஸ்ப்ரே உள்ள பணக்காரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. பெரிய அளவில் ராஜாக்கள், ராணிகள் அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை ரீமாடல் பண்ணி பெர்ஃப்யூம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமானியன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான். அதுக்கு ஒரு எப்போ இந்த கெமிக்கல் லேபு கெமிஸ்ட்ரின்ற விஷயம் உள்ளே வந்துச்சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்குபை பண்ணி அதை மாடிஃபை பண்ணி ரீமாடல் பண்ணி இந்த மாதிரி வித்தியாசமான பெர்ஃப்யூம்ஸ், ஒவ்வொரு ஸ்மெல் வர பெர்ஃப்யூம்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணி சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோமன்ஸ் மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரோமன்ஸும் முஸ்லீம்ஸும் தான் மேக்ஸிமம் இந்த பெர்ஃப்யூம்ன்றதை அதிகமாக யூஸ் பண்ணதும் சரி, ப்ரொடியூஸ் பண்ணதும் சரி. டேக் ஓவர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸும் ரோமன்ஸும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு, அக்தர் அதெல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பெர்ஃப்யூமும் அவங்க தான் பெஸ்ட்டு. அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி அந்த அக்தரும் முஸ்லீம்ஸும் தயாரிப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி பெர்ஃப்யூம்லேயும் அவங்க தான் பெஸ்ட்டாகவே இருந்திருக்காங்க. மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பெர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது. என்னென்ன நேமில் எல்லாமே ஃப்ளேவர் வருது. பெர்ஃப்யூமோட வெரைட்டி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்மளே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு ஸ்மெல்லு கேட்கும்,
இந்த ஸ்மெல்லில் எனக்கு இந்த பெர்ஃப்யூம் வேணும் அப்படின்னு கேட்கும். அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே அந்த கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி லிக்விட் மாதிரி ஆட் பண்ணி நிறைய கம்பைன் பண்ணி அந்த ஸ்மெல்லை வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க கேட்குற அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து கிடச்சிருது. ஸோ நமக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்து ரொம்பவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஷாருக் கான் கூட ஒரு ரீல்ஸு கூட ஃபேமஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ட்ரெண்ட் ஆகிருக்கும். ஷாருக் கான்னால லேடிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஷாருக் கானோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸை தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ராக்ரன்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ராக்ரன்ஸு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் குட், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதில் சொல்லிக்கலாம். இப்போ ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் நீட்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. லைட்டாக அந்த பெர்ஃப்யூம் எடுத்து அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஓகே, நமக்கு ஓகே ஸ்மெல் நல்லாயிருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு இல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் பண்ணும்போது அது ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஃபீல் குட்டாகவும் இருப்பீங்க. பர்சனலாக எனக்கு நடந்துச்சு, நான் சொல்கிறேன். ஆல்கஹால்ன்றது வந்து வெஜிடபிள்லேருந்து எடுக்கப்பட்ட ஆல்கஹால்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. வெஜிடபிள்லேருந்து எடுக்கப்பட்ட ஆல்கஹாலில் யூஸ் பண்ணி இந்த பெர்ஃப்யூம் வந்து இதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. கண்டிப்பாக எல்லா ஃப்ராக்ரன்ஸ் எல்லா பெர்ஃப்யூம் சென்ட்லேயும் ஆல்கஹால்ன்றது கொஞ்சம் மைனட்டாக இருக்கும். ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சல்ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. தெரியுதா? சல்ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க, பேராபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க, அப்புறம் என்னென்னமோ போட்டிருக்காங்க. சல்ஃபேட்டு பேராபன்னா தெரியும், அதெல்லாம் கெமிக்கல்ஸு. ஸோ சல்ஃபேட்டுன்ற கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்குது, பேராபன்ற ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெர்ஃப்யூமில் சல்ஃபேட்டும் பேராபனும் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு, கண்டிஷனர் எல்லாத்தையும் பேராபன்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பேராபன் ஃப்ரீன்னு கிடைக்கும் பண்ணி இப்போ சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பேராபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. அப்போ பெர்ஃப்யூமில் வந்து பேராபன்ற கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அனிமல் குரூயல்ட்டி, எந்த விலங்குகளும் வதைப்படுத்தப்படலை, அதாவது கொடுமைப்படுத்தலை. இந்த ஃப்ராக்ரன்ஸை தயாரிக்கிறதுக்கோ இந்த ஃப்ராக்ரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ எந்த அனிமல்ஸையும் நாங்கள் கொடுமைப்படுத்தலை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இதை மென்ஷன் பண்ணும்போது ஃபிலிமில் வந்து அனிமல்ஸை கொடுமைப்படுத்துனாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அனிமல்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்துனாங்களா, எப்படி அதை கொன்று அதுலேருந்து கிடைக்கிற எதுவும் அவங்க அதில் உடம்புல ஏதாச்சும் ஆர்கன்ஸ் மூலயமா நமக்கு இந்த பெர்ஃப்யூம்ன்றது ரெடி பண்ணி நமக்கு வந்துக்கிட்டு இருக்கான்றதும் நமக்கு தெரியல. எல்லாம் அதுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்காங்களா, அதுக்கு இப்போ எந்த உயிரினத்தையும் வதைக்கப்படலை அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ஒரு வேளை உங்களுக்கு இந்த கெமிக்கல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி சல்ஃபேட்டு பேராபன்லாம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி குரூயல்ட்டிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த உயிரினத்தையும் கொடுமைப்படுத்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சென்ட் வேணால் வாங்கிக்கோங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லைனா கமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். வேணும்னா எதுவும் அவ்வளோ பெரிய ஃபேமஸான பிராண்ட்லாம் தெரியல, டிசைர் பிராண்டு. நீங்கள் எதுவும் இந்த பிராண்டை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த ஃப்ராக்ரன்ஸை பற்றி அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஸ்மெல்லு நல்லா தான் இருக்குது, வெனிலா ஃப்ளேவர்ன்றது லைட்டாக தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியும் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுனாலும் ரிவ்யூ மாதிரி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், நமக்கு அதுக்கும் ரிவ்யூ கொடுத்துடலாம். நீங்கள் எதுவும் பெர்ஃப்யூம் சஜஷன் பண்ணாலும் பண்ணுங்கள், நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூவாக ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.